இன்டிமேட் இஷ்யூ வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்காக அவங்க கூச்சப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓவர் த கவுண்டர் வந்து டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமே டேப்லெட் வாங்கி போடுறாங்க. ஸோ அது கரெக்டாக? டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து ஒரு இன்டிமேட் டைமில் வந்து அன்ப்ரொடெக்டடாக செக்ஸ் வச்சுட்டாங்க. ஓவர் த கவுண்டர் ட்ரக் யாருமே சேல் பண்ணுறது கிடையாது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பேண்ட் தான். அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ வந்து மற்ற மெடிக்கேஷன்ஸும் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கலாம். மேபி இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, இல்லாட்டி எனக்கு தள்ளி போகணும், நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு எனக்கு மெடிசன் வந்து ட்ரக் ஸ்டோர்லேருந்து வாங்குவாங்க. இப்போயுமே எல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ வந்துட்டு அவங்க வந்து அன்ப்ரொடெக்டடாக செக்ஸ் இருந்திருக்கு, கன்சீவ் ஆகக்கூடாதுன்னா டாக்டர் போய் பார்த்தாக்கா வித்தின் ஒரு 72 மணி நேரம் 72 ஹவர்ஸ்க்குள்ளே போனாக்கா நம்மளால் மெடிசன்ஸ் கொடுக்க முடியும் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பீரியட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கனாலும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னென்னு போய் பார்க்கணும். எதையுமே வந்துட்டு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்ட்டு ஒரு மெடிக்கல் ஹெல்ப் இல்லாமல் மெடிசன் சாப்பிட்டாக்கா அதுக்கான சைட் எஃபெக்ட் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இன்கேஸ் இப்போ கர்ப்பப்பையில் ப்ரெக்னென்சி இல்லாமல் டியூப்ல இருந்து அவங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அந்த டியூப் வெடிச்சிருச்சு அப்படின்னாக்கா ஒரு எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கைடன்ஸோடு போகும்போது அவங்களுக்கும் லைஃப் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியும். ஃபியூச்சரிஸ்டிக்காக அவங்க ஃபர்டிலிட்டியை நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும்.